இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரல்வாய்மொழி காற்றாடி மலை பாதுகாவலி தூய வியாகுல அன்னையினுடைய விழாவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் குடும்ப விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வியாகுல அன்னையினுடைய பரிந்துரையால் நாம் பெற்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றி செலுத்தவும், அந்த அன்னையின் வாழ்வை நம் வாழ்வில் பின்பற்ற இந்த நாட்கள் நம் அனைவருக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டுமென இப்பலியில் தொடர்ந்து வேண்டுவோம். அன்பானவர்களே, உலகின் மிகச்சிறந்த ஒரு மாதாந்திர பத்திரிகை ரீடர்ஸ் டைஜஸ்ட். இந்த பத்திரிகை ஏன் இவ்வளவு புகழ் வாய்ந்ததாக இருக்கிறது என்றால், உலகின் பல்வேறு திசைகளில் உள்ள மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில விந்தையான நிகழ்வுகள், இப்படியும் நடந்திருக்குமா, இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்களா, இப்படியெல்லாம் நடந்திருக்கிறதே என்று ஆச்சரியப்படுகின்ற விந்தையான பல்வேறு அனுபவங்களின் தொகுப்பு இந்த ரீடர்ஸ் டைஜஸ்டுக்கு ஒரு சுவையை கொடுக்கக்கூடிய ஒன்று. இதற்காகவே பலர் இந்த பத்திரிகையை வாசிப்பார்கள். ஒரு முறை இந்த ரீடர்ஸ் டைஜஸ்டினுடைய ஒரு கட்டுரையின் தலைப்பு என்னை மிகவும் கவர்ந்தது. அந்த தலைப்பு என்னவென்றால், என்னுடைய பிள்ளைகள் நாய்க்குட்டிகள் அல்ல. என்னுடைய பிள்ளைகள் நாய்க்குட்டிகள் அல்ல. என்னடா இந்த ஆள் சொல்ல வருகிறார், என்ன இந்த கதை என்று மிகுந்த ஆர்வத்தோடு அந்த கதையை படிக்க ஆரம்பித்தேன். இந்த கதை ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்க பெண்மணி, புராக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்க பெண்மணியினுடைய கதை. இந்த அம்மா 10 பிள்ளைகளின் தாய். தன்னுடைய 10வது பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது தன்னுடைய கணவர் இறந்து விடுகிறார். எனவே கணவரினுடைய இறப்புக்கு பிறகு இந்த 10 பிள்ளைகளையும் உணவூட்டி வளர்த்தெடுத்து கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இந்த பெண்மணியின் தலையில் விழுகிறது. ஆனாலும் மிகுந்த அர்ப்பணிப்போடு இந்த பெண்மணி பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்து வளர்த்து வருகிறார். மிகுந்த அன்போடு கவனத்தோடு பிள்ளைகளை வளர்த்து வருகிற நேரத்தில் திடீரென்று இவருடைய வாழ்வில் ஒரு பெரிய இடி விழுகிறது. வயிற்று வலி என்று மருத்துவரிடம் செல்ல, மருத்துவர் அவளுடைய எல்லா அறிகுறிகளையும் பார்த்துவிட்டு அவரிடம் கேன்சர் பரிசோதனையை மேற்கொள்ள சொல்லுகிறார். கடைசியில் அவருக்கு கேன்சர் இருப்பது உறுதியாகிவிட்டது. அதுவும் முற்றிய நிலையில் கண்டுபிடிக்கிறார். வெளிநாட்டிலெல்லாம் மருத்துவர்கள் நேரிடையாகவே சொல்லிவிடுவது வழக்கம். எனவே அந்த அம்மாவிடம் மிகுந்த தயக்கத்தோடு அந்த மருத்துவர் சொன்னார், அம்மா, எனக்கு எப்படி சொல்லுவது என்றே தெரியவில்லை. உங்களுக்கு புற்றுநோய் வந்திருக்கிறது, அதுவும் மிகுந்த முதிர்ந்த நிலையில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், கடைசி ஸ்டேஜ், இனி எதுவும் என்னால் செய்ய முடியாது என்று. இப்படி சொன்னதும் அந்த பெண்மணி தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். அவளுடைய அழுகையை பார்த்ததும் மருத்துவருக்கே ஒருவேளை நான் இவ்வளவு வெளிப்படையாக சொல்லியிருக்க கூடாதோ, தப்பு செய்து விட்டேனோ என்று வருந்தக்கூடிய அளவில் மிகுந்த தயக்கத்தோடு அந்த அம்மாவிடம் கேட்டார், அம்மா, மரணத்தை நினைத்து பயந்தா அழுகிறீர்கள் என்று. உடனே தான் அந்த பெண்மணி சொன்னாராம், இல்லை டாக்டர், நான் இறந்து போகிறேன் என்பதற்கு நினைத்து எனக்கு வருத்தமே இல்லை. என்னுடைய வருத்தம் எல்லாம், கடவுளே, என்னை நம்பி 10 பிள்ளைகள் இருக்கிறார்களே, இந்த 10 பிள்ளைகளையும் நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய மரணத்துக்கு பிறகு இந்த பிள்ளைகளுடைய நிலை என்னவாக இருக்கும் என்ற இந்த கவலை தான் என்னை அதிகமாக ஆட்கொள்கிறது என்று. உடனே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண்மணியை தேற்றி ஒரு சின்ன கருத்தை சொன்னார். அம்மா, உங்களுடைய வாழ்க்கைக்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தானே விரும்புகிறீர்கள். ஒருவேளை செய்தித்தாளில் ஒரு சின்ன விளம்பரத்தை கொடுத்து பாருங்கள். உங்களுடைய நிலையை சொல்லி, என்னுடைய மரணத்திற்கு பிறகு யாராவது என்னுடைய பிள்ளைகளை தத்தெடுக்க விரும்பினால் இந்த முகவரியில் என்னை அணுகுங்கள் என்று உங்கள் தொலைபேசியையும் கொடுத்து ஒரு சின்ன விளம்பரத்தை போடுங்கள் என்று சொன்னதும் அந்த கருத்து அந்த பெண்மணிக்கு நல்லதாகப்பட மறுநாள் செய்தித்தாளில் இந்த விளம்பரத்தை போடுகிறார். நான் 10 குழந்தைகளின் தாய், கணவனை இழந்தவள் ஏற்கனவே. இந்த நிலையில் எந்த நேரத்திலும் எனக்கு மரணம் நேரிடலாம். என்னுடைய மரணத்துக்கு பிறகு
இந்த 10 பிள்ளைகளும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எனவே யாராவது என்னுடைய பிள்ளைகளை தத்தெடுக்க விரும்பினால் தயவு செய்து இந்த எண்ணில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்று தன்னுடைய அலைபேசி எண்ணையும் கொடுத்து விளம்பரத்தை போட்டார். இந்த விளம்பரத்தை பார்த்ததும் பல மனிதர்கள் இந்த பெண்மணியை தொடர்பு கொண்டார்கள். ஒவ்வொருவரும், அம்மா, உங்களுடைய கடைசி மகனை எனக்கு கொடுங்கள், உங்களுடைய இளைய மகளை எங்களுக்கு கொடுங்கள், உங்களுடைய மூத்த மகனை எனக்கு கொடுங்கள் என்று ஒவ்வொருவரும் 1-2 குழந்தைகளை தத்தெடுப்பதற்காக அழைப்பு விடுத்திருந்தார்கள். யாருமே ஒட்டுமொத்தமாக இந்த பிள்ளைகளை தத்தெடுப்பதற்கு தயாராக இல்லை. எல்லோரும் ஏதோ 1-2 குழந்தைகளை மட்டுமே தத்தெடுப்பதற்கு தயாராக இருந்ததும் இந்த பெண்மணி நினைத்தார், என்னடா, என்னுடைய மரணத்திற்கு பிறகு இந்த பிள்ளைகள் எல்லோரும் ஒன்றாக இருக்க மாட்டார்களா? ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு திசையில் தான் இருப்பார்களா? இந்த எண்ணம் அவரை அதிகமாக ஆட்கொண்டது. எனவேதான் அவர் அந்த கட்டுரையில் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகள் என்ன நாய்க்குட்டிகளா? ஒரு பிள்ளை ஒரு திசையும் இன்னொரு பிள்ளை இன்னொரு திசையும் இருப்பதற்கு என்னுடைய பிள்ளைகள் என்ன நாய்க்குட்டிகளா? என்னுடைய பிள்ளைகள் இந்த தசையினுடைய பிள்ளைகள், என்னுடைய உடலின் இன்னொரு மறுபிறவி, என்னுடைய இரத்தத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் அனைவரும் நான் உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி சேர்ந்திருந்தார்களோ அதே போலவே என்னுடைய மரணத்திற்கு பிறகும் அவர்கள் சேர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னுடைய பிள்ளைகள் நாய்க்குட்டிகள் அல்ல. ஒரு பிள்ளையை ஒரு திசையிலும் இன்னொரு பிள்ளையை இன்னொரு திசையிலும் போட என்னுடைய பிள்ளைகள் நாய்க்குட்டிகள் அல்ல, அவர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் கூட இயேசுவினுடைய ஏக்கமும் இதுவாகத்தான் இருக்கிறது. மரணத்திற்கு முன்பு இயேசு தன் கடைசி ஆசையை வெளிப்படுத்துகிறார். இயேசுவினுடைய கடைசி ஆசை என்ன? பொதுவாக நம்முடைய சமூகத்தில் ஒரு மனிதன் மரணத்தின் போது சொல்லக்கூடிய கடைசி ஆசைகளை மிகுந்த கவனத்தோடு கேட்போம். பல நேரங்களில் சொல்லுவார், இளைய பிள்ளையை பார்த்துக்கொள், என்னுடைய மகள் விதவையாக இருக்கிறாள், அவளை கவனித்துக்கொள், என்னுடைய மூத்த மகன் கஷ்டப்படுகிறான், அவனை பார்த்துக்கொள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு கடைசி ஆசையையும் மிகுந்த கவனத்தோடு கேட்போம். இயேசுவினுடைய கடைசி ஆசை என்ன? இயேசுவினுடைய ஆசை ஒன்றே ஒன்றுதான், எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. தந்தையே, நீயும் நானும் ஒன்றாயிருப்பது போல என்னுடைய எல்லா பிள்ளைகளும் ஒன்றாயிருப்பார்களாக. அவர்கள் இணைந்திருக்க வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய ஆசையாக இருந்திருக்கிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பல நேரங்களில் நான் நினைப்பது உண்டு, இயேசு ஏன் ஒற்றுமைக்காக ஜெபிக்கிறார்? கடைசி ஆசையை ஒற்றுமைக்காக ஜெபிப்பதற்கு பதிலாக, கடவுளே, என்னுடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை கொடும், என்னுடைய பிள்ளைகளுக்கு வளர்ச்சியை கொடும், என்னுடைய பிள்ளைகளுக்கு செல்வத்தை கொடும் என்று ஜெபித்திருக்கலாமே. ஏன் ஒற்றுமைக்காக ஜெபித்தார் என்று நினைக்கும் பொழுதுதான் ஒரே ஒரு கருத்து சிறப்பாக புலனாகிறது. எப்போது ஒற்றுமை இருக்கிறதோ அங்கே வளர்ச்சி வரும், எப்போது ஒற்றுமை இருக்கிறதோ அங்கு மகிழ்ச்சி இருக்கும், எப்போது ஒற்றுமை வருகிறதோ அங்கே செல்வம் தானாக பிறக்கும். இதுதான் நாம் ஒற்றுமையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது நம்முடைய மனதில் வருவது. ஒற்றுமை இருந்தால் இவை அனைத்தும் தானாகவே வந்துவிடும் என்கிற இந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் இயேசு ஆழமாக சொல்கிறார், கடவுளே, என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து இருக்க வேண்டும், இணைந்திருக்க வேண்டும். அது மட்டுமே போதும் அப்பா. அவர்கள் இணைந்திருந்தால் எல்லாவற்றையும் அவர்களால் சாதிக்க முடியும். இதுதான் இயேசுவினுடைய ஏக்கமாக இருக்கிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த ஒற்றுமை இந்த அளவுக்கு கடவுளின் ஏக்கமாக இருக்கிற இந்த நேரத்தில் தான் இந்த ஒற்றுமையை எப்படி நாம் கை கொள்ளப் போகிறோம், இந்த ஒற்றுமை நம்முடைய சமூகத்தில் இருப்பதற்கு என்ன செய்ய முடியும் என்பதற்கு இன்றைய மைய கருத்து 2 வழிமுறைகளை தருகிறது. ஒன்று, அன்பு செய். இந்த சமூகத்தை நீ அன்பு செய். எந்த சமூகத்தை சார்ந்திருக்கிறாயோ அந்த சமூகத்தில் 1000 பிளவுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். இருப்பினும் கூட இந்த சமூகத்தை நீ அன்பு செய். இரண்டாவது, அன்பு செய்தால் மட்டும் போதாது, சில வியாகுலங்களை, சில துன்பங்களை ஏற்றெடுக்கவும் நீ தயாராக இருக்க வேண்டும். இந்த 2 வழிமுறைகளையும் தான் இன்று நாம் ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம். அன்பானவர்களே, மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மரியாளுடைய வாழ்க்கை இந்த 2 வழிமுறைகளை பின்பற்றித்தான் ஒற்றுமையை நோக்கி நகர்ந்திருக்கிறது. முதலாவது, மரியாளுடைய வாழ்க்கையில் மரியாள் இந்த சமூகத்தை ஆழமாக அன்பு செய்தார். இஸ்ராயேல் சமூகம் ஏராளமான பிளவுகளை கொண்டிருந்தது, ஏராளமான பிரச்சனைகள் இருந்தது, மதம் என்கிற பெயரில் ஏராளமான அடிமைத்தனம் இருந்தது. இருப்பினும் கூட மரியாள் இந்த சமூகத்தை அன்பு செய்தாள். இந்த சமூகத்தில் மாற்றம் வர வேண்டும், இந்த சமூகத்தில் எல்லாரும் சமமாக தீர்க்கப்பட வேண்டும்,
மதம் என்கிற பெயரால், ஆன்மீகம் என்ற பெயரால் நடக்கிற அக்கிரமங்கள் அனைத்தும் ஒழியப்பட வேண்டும் என்கிற ஒரு அன்பும் ஆசையும் அவளிடம் இருந்ததால் தான் திருமணத்திற்கு முன்பே தாயாவதற்கு ஒப்புக்கொள்கிறாள். கடவுளுடைய இந்த திட்டம் நிறைவேறுவதற்கு அவள் தன்னை முழுவதுமாக கையளிக்கிறாள் என்றால் இந்த சமூகத்தை அவள் ஆழமாக அன்பு செய்தாள். மரியாளினுடைய அன்பை சிந்திக்கும் பொழுது இரண்டு விதமான ஒரு தன்மையை பார்க்கின்றோம். முதலாவதாக, மரியாளினுடைய அன்பு எப்போதும் தேடி செல்லுகிற ஒரு அன்பு. மரியாள் குறைகளோடு இருந்த மனிதர்களை தேடி செல்லுகிறாள். கானா ஊரிலேயே யாருமே மரியாளிடம் சென்று இப்படி ஒரு தண்ணீரில் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று யாருமே மரியாளிடம் போய் சொல்லவில்லை. ஆனாலும் கூட தானாகவே அந்த குறையை பார்க்கிறாள். அந்த குறையை தீர்ப்பதற்காக தன்னுடைய மகளிடம் பரிந்து பேசுகிறாள். மகனே, ஏதாவது உடனே செய் என்று சொல்லி அதுவரை எந்த புதுமையும் செய்யாத தன்னுடைய மகனை புதுமை செய்ய வைக்கிறாள். மரியாள் எப்போது குறைகளை பார்க்கிறாளோ அந்த குறைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக பிறர் தன்னை நாடி வந்து கேட்பதற்கு முன்பாகவே தானாகவே ஓடி சென்று உதவி செய்கிற ஒரு பண்பு. எனவேதான் தான் கருவுற்ற நிலையில் தன்னை போல கருவுற்றிருந்த ஒரு எலிசபெத் அம்மாள் எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருந்த போதும் தேடி சென்று கால்நடையாக நடந்து சென்று அன்பு செய்கிறாளே, இதுதான் மரியாளினுடைய ஒரு சிறப்பு தன்மையாக பார்க்கிறோம். இரண்டாவது, மரியாளினுடைய அன்பை பற்றி சிந்திக்கும் பொழுது மரியாளின் அன்பு ஒரு நிபந்தனையற்ற ஒரு அன்பாக இருக்கிறது. சற்று நினைத்து பாருங்கள். இயேசுனுடைய கடைசி காட்சி, இயேசுவோடு இருந்த 12 சீடர்கள், இயேசு மிக மிக நம்பிய இந்த மனிதர்கள், யாரிடம் இந்த திருச்சபையினுடைய திறவுகோலை ஒப்படைத்தாரோ அந்த ஆள் ஒரே அடியாக சொல்லுகிறான், இந்த மனிதரை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி மறுதலித்து விடுகிறான். இன்னொரு புறம் இயேசு கட்டி எழுப்பிய இந்த 11 சீடர்களும் துண்டை காணோம் துணியை காணோம் என்று தங்கள் உயிரை காத்துக் கொள்வதற்காக மறைந்து ஓடி விடுகிறார்கள். ஆயினும் கூட இயேசுனுடைய மறைவுக்கு பிறகு இந்த எல்லா மனிதர்களையும் எவ்வளவோ இவர்கள் காட்டி கொடுத்திருக்கலாம், மறுதலித்திருக்கலாம், இயேசுவோடு கஷ்டத்தில் உடனிருக்க மறந்திருந்திருக்கலாம். இருப்பினும் கூட எல்லாவரையும் ஒன்று சேர்க்கிறாள். மரியாள் இந்த ஒற்றுமையை கட்டி எழுப்புவதற்கு அவளுடைய இந்த நிபந்தனையற்ற அன்பு மிக மிக அர்ப்பணமாக இருந்திருக்கிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களை, எனவே மரியாள் இந்த சமூகத்தை தாயாக இன்று எழுப்பப்பட்டிருக்கிறாள் என்றால், இந்த திருச்சபையின் தாயாக மரியாளை கொண்டாடுகிறோம் என்றால், முதலாவதாக இந்த சமூகத்தை கட்டி எழுப்ப, தான் வாழ்ந்த சமூகத்தை கட்டி எழுப்ப முதலில் அவள் செய்ததெல்லாம் தன்னுடைய சமூகத்தை அன்பு செய்தாள். இரண்டாவதாக, அவளுடைய அன்பு ஏதோ மேல்மட்டமாக இருக்கவில்லை. அதையும் தாண்டி இந்த அன்புக்கு செய்து பணியிலேயே இறங்கும் பொழுது ஏராளமான பிரச்சனைகள் மரியாளுக்கு இருந்தது. மரியாள் சந்தித்த பல்வேறு பிரச்சனைகள் உண்டு. ஆயினும் இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் ஏற்றெடுக்கக்கூடிய ஒரு தன்மை அவளிடம் இருந்திருக்கிறது. சற்று நினைத்து பாருங்கள் இயேசுனுடைய பிறப்பு நிகழ்ச்சியை. அப்பொழுதுதான் குழந்தை பிறந்திருக்கிறது. ஏரோது இந்த குழந்தையை கொல்ல தேடுகிறான். அந்த நேரத்தில் இந்த குழந்தையை தூக்கி கொண்டு நாடு நாடாக செல்ல வேண்டும். முதலிலேயே எகிப்துக்கு செல்கிறார்கள். அங்கே எகிப்துக்கு செல்லும் பொழுது வானதூதர் இல்லை இல்லை, இங்கே இருப்பது பாதுகாப்பில்லை என்று சொல்லி அடுத்த நாட்டிற்கு போகச் சொல்லுகிறார். அங்கிருந்து இன்னொரு தேசத்திற்கு போகச் சொல்லுகிறார். அனைத்தும் நாடிலிருந்து நாடு செல்ல வேண்டும். சற்று நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு பகுதி வழியாக நடந்து செல்லும் பொழுதும் தங்குவதற்கு சரியான உறைவிடங்கள் இருந்திருக்காது. இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு சரியான வசதிகள் இருந்திருக்காது. பசி பட்டினி மிகவும் இருந்திருக்கும். யோசேப்பை பொறுத்த அளவில் யோசேப்பு மிகச்சிறந்த ஒரு தச்சர். அவருக்கு ஆசாரியார் தொழில் நன்கு தெரியும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், ஒரு இடத்தில் தங்கி இருந்து தன்னுடைய தொழிலை நிலைநாட்டி கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஏரோது கொல்ல தேடும் பொழுது உயிரை காப்பாற்றுவதா அல்லது தொழிலை செய்வதா? பசி பட்டினி அனைத்தையும் தாங்கிக் கொள்கிறாள் இந்த மரியாள். கடைசி நேரத்தில் பாருங்கள், கடைசி நேரத்தில் இந்த உலகில் யாருக்குமே நடக்கக்கூடியாத ஒரு துர்பாக்கிய நிகழ்ச்சி மரியாளின் கண்முன் நடக்கிறது. தன்னுடைய சொந்த மகன், தான் வளர்த்தெடுத்த மகன் அங்கே கண்முன் கொஞ்சம் கொஞ்சமாக அணுவாக கொல்லப்படுகிறான். அவன் கத்துகிற ஒவ்வொரு கத்தலும் மரியாளை ஊடுருவி பாய்ந்திருக்கும். தன்னுடைய மகனின் விழாவிலிருந்து வருகிற ஒவ்வொரு இரத்தமும் மிகுந்த வேதனையை தந்திருக்கும். ஆனாலும் கூட இந்த மரியாள் எல்லா சீடர்களையும் போல பயந்து ஓடவில்லை. அந்த நேரத்திலும் துணிந்து அந்த வியாகுலத்தை ஏற்றெடுக்கிறாள். தன்னுடைய மகனின் மரணத்தை கூட அவளோடு இருக்க வேண்டும், இந்த நேரத்தில் தன்னுடைய உடனிருப்பு அவனுக்கு ஒரு வல்லமையை கொடுக்கும் என்பதை நம்பி அந்த நேரத்திலும் உடன் இருக்கிறாள். மரியாள் ஒருபுறம் பார்த்தீர்கள் என்றால்
ஒரு துர்பாக்கியவதி என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், தன்னுடைய மகனின் மரணத்தை தானே பார்க்க வேண்டிய ஒரு துர்பாக்கியவதி. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு மணிசங்கர ஐயரோடு ஒரு சின்ன மணிசங்கர ஐயர் உங்களுக்கு தெரியும், கும்பகோணம் நாடாளுமன்ற தொகுதியிலேயே அவர் ஒரு காங்கிரஸில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பிலேயே இருந்த மனிதர். அந்த நேரத்தில் என்ன நிகழ்ச்சி நடந்தது என்றால், ராஜீவ்காந்தியை கொலை செய்த குற்றவாளிகளை தூக்கிலிடுவதா வேண்டாமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் தான் ஒரு டிவியில் ஒரு விவாதம் நடந்து கொண்டிருந்தது. அந்த விவாதத்தில் தான் இந்த மணிசங்கர ஐயர் பேசும் பொழுது சொல்லுவார், தூக்கிலிடுவது நல்லதா இல்லையா, ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை கொடுப்பது முறையா இல்லையா என்பதை பற்றி சிந்திக்கும் பொழுது அவருடைய நினைவை பகிர்ந்து கொள்கிறார். ஒரு முறை பாகிஸ்தானை சார்ந்த ஒரு கைதியை தூக்கிலிட வேண்டும். அதற்கு அரசு சாட்சியாக இந்த மணிசங்கர ஐயரை அரசு நியமிக்கிறது. இவர் அந்த தூக்கிலிடுகிற இடத்தில் நிற்க வேண்டும். நின்று அங்கே நடக்கிற அனைத்தையும் இவர் பார்த்து அணுவணுவாக ஒவ்வொரு நிகழ்வையும் குறித்து அவர் ரிப்போர்ட் செய்ய வேண்டும். எனவே அந்த மனிதன் அவனுடைய கழுத்திலேயே கருப்பு துணி அணியப்படுவது, அவனை தூக்கு கயிறுக்கு இருக்கிற இடத்திற்கு கொண்டு செல்வது, தூக்கு மேடைக்கு சென்றதும் அவனுடைய கழுத்திலேயே அந்த தூக்கு கயிறை மாற்றுவது, அடியில் இருக்கிற அந்த பலகையை அகற்றியதும் அவன் துடிதுடித்து சாவது, அனைத்தையும் பார்க்க வேண்டும். இது அனைத்தையும் பார்த்த பிறகு மணிசங்கர ஐயர் சொன்னார், என்னால் பல நாட்கள் தூங்கவே முடியவில்லை. பல நாட்கள் அப்போதுதான் தூக்கம் வரும். அந்த நேரத்தில் அந்த மனிதன் துடிதுடித்து சாகிற அந்த காட்சி ஞாபகத்துக்கு வந்ததும் திடீரென்று விழித்துக் கொள்ளுவேன் என்று. சற்று நினைத்து பாருங்கள், மணிசங்கர ஐயருக்கு அந்த கைதி யாரோ ஒருவன், மூன்றாவது நபர். இந்த மூன்றாவது நபருடைய மரணத்தையே பார்ப்பதற்கு சகிக்கவில்லை என்றால், இங்கே ஒரு அன்னை எவ்வளவு பெரிய துன்பத்தை ஏற்றெடுக்கிறாள் என்றால், தன்னுடைய மகன், தன்னுடைய சொந்த மகன் துடிதுடித்து சாவதை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு துர்பாக்கியம். ஆயினும் கூட அந்த துன்பத்தையும் ஏற்றெடுக்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இத்தகைய ஒரு மாபெரும் ஒரு பாதுகாவலி தான் நம் ஒவ்வொருவருக்கும் முன்மாதிரியாக தரப்பட்டிருக்கிறார். இவருடைய வழிமுறைகள் எல்லாம் இரண்டு தான். இந்த சமூகம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றால், இந்த சமூகம் ஒற்றுமையாக கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றால், முதலில் இந்த சமூகத்தை நாம் அன்பு செய்ய வேண்டும். இந்த சமூகத்தில் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், 1000 பிளவுகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், நீயா நானா என்ற கௌரவம் இருக்கலாம். ஆனால் இவை அனைத்தையும் களைந்து, இது என்னுடைய பங்கு, இந்த பங்கின் வளர்ச்சியே என்னுடைய வளர்ச்சி, நான் இந்த பங்கில் ஈடுபடுவதில் தான் இந்த சமூகம் கட்டி எழுப்பப்பட வேண்டும், இந்த பங்கு என்னுடைய இதய துடிப்புகளில் கலந்திருக்கிறது, எனவே இந்த பங்கு என்னை சார்ந்தது, நான் இந்த பங்கில் ஈடுபடுவதில் தான் இந்த பங்கின் வளர்ச்சி இருக்கிறது என்ற இந்த பங்கை தன்னுடைய சொந்தமாக கருதக்கூடிய ஒரு பாங்கு கண்டிப்பாக வேண்டும். 1000 குறைகள் இருக்கலாம் அன்பானவர்களே, மிகச்சிறந்த ஒரு பங்கு தந்தையை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். என்னுடைய வகுப்பு தோழர், எப்போதும் நான் மிகுந்த பெருமையோடு நினைக்கக்கூடிய அருமையான ஒரு தந்தை. இந்த தந்தையினுடைய ஒத்துழைப்பில் இந்த பங்கு கட்டி எழுப்பப்பட நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். 1000 வேறுபாடுகள் இருப்பினும் நல்ல ஒரு தருணத்தை இந்த நேரத்தில் பயன்படுத்தி இந்த பங்கை கட்டி எழுப்புவோம். இந்த பங்கை அன்பு செய்வோம். சிலர் கண்டிப்பாக அன்பு செய்தால் மட்டும் போதாது, சில கஷ்டங்கள் நிச்சயமாக வரும். பல நேரங்களிலேயே பலர் ஏன் பங்கில் பங்கெடுக்கவில்லை என்றால் பலர் பயப்படுகிறார்கள். நான் போனால் ஏன் பிரச்சனைகள் எல்லாம் வரும், பலருடைய பகைகளை சம்பாதிக்க வேண்டி வரும், எதற்கு இந்த பிரச்சனை, கூட்டங்களுக்கெல்லாம் போக சொல்லுவார்கள், இங்கிருந்து நாகர்கோயிலுக்கு போக வேண்டும், இது எல்லாம் தேவையா என்று சின்ன சின்ன துன்பங்களை கூட நாம் ஏற்றெடுக்க தயங்குகிறோம். கடைசியில் பாருங்கள், பல நல்ல மனிதர்கள் ஒதுங்கி விடுவதால் பங்கினுடைய வளர்ச்சியே குன்றிவிடுகிறது. ஆனால் இன்று கடவுள் நமக்கு தருகிற ஒரு செய்தி, இந்த அன்னை மரியாளினுடைய வாழ்வு வழியாக நமக்கு தருகிற செய்தி, இந்த சமூகம் ஒற்றுமையோடு மலர்வதற்கு நாம் அனைவரும் சின்ன சின்ன கஷ்டங்களை ஏற்றெடுப்போம். இது என்னுடைய பங்கு தானே, என்னுடைய பங்கு தானே, என்னுடைய கோயில் தானே, இதனுடைய வளர்ச்சிக்காக சின்ன சின்ன கஷ்டங்களை நான் ஏற்றெடுப்போம் என்ற மிக பரந்த ஒரு மனப்பான்மையோடு செயல்படுவோம். இணைந்து செயல்படும் போது இந்த பங்கு ஒரு ஒற்றுமையுள்ள பங்காக கண்டிப்பாக மலரும். அதற்காக இந்த பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.